அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ண வீடியோ தான் பார்க்க போறோம். இதுதான் ஏற்கனவே இருந்த பழைய வீடு. ஸோ ஜாமான்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கிச்சன் ஜாமான்லாம் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ்ல லாஸ்ட் வீட்டில் இருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ண போறோம். ஸோ பக்கத்துலேயே இருக்கனால ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்துட்டோம். ஃப்ரிட்ஜெல்லாம் எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. ஓரளவு இங்கே க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு புது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக பெயிண்ட் வாங்குறதுக்காக போனோம். இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்ம மயிலாடுதுறையில் இருக்க குருஞான ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்க திருப்பதி ஹார்ட்வேர்ஸ்க்கு தான் நம்ம இன்னைக்கு பெயிண்ட் வாங்க வந்திருக்கோம். இந்த கடையில் எப்போவுமே பெஸ்ட் குவாலிட்டி அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்மளுக்கு பெயிண்ட் தருவாங்க. நல்லாவே இருக்கும். நாங்கள் எப்பயுமே இங்கே தான் வாங்குவோம். இது கடை ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. எங்களுக்கு தோணுச்சு, நான் சொல்கிறேன், அவ்வளோதான். போன உடனே என்ன வேணும்னு கேட்டு உடனே எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தாங்க. ஒரு புக்கு கொடுத்து அதில் காம்பினேஷன் கலர் இருக்குது. இதில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள், அந்த கலரை நாங்கள் தரோன்னு சொல்லியிருந்தாங்க. காம்பினேஷன் கலர் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நாங்கள் யோசித்தோம். அதுக்கப்புறம் அந்த புக்கில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இஸ்வாக்கு பிடிச்ச க்ரீன் கலரே வாங்கிடலான்னு காம்பினேஷன் கலர்னால ஃபஸ்ட்டு ரூமுக்கு அடிக்கலான்ட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். வெளியே வந்துட்டோம், பெயிண்ட் வாங்கியாச்சு. இப்போ வெளியே வந்தால் ஏதாவது சாப்பிட்டு போகணுமே அப்படின்றதுனால மீன் மார்க்கெட் போகிற ரோட்டில் அக்வாரியம் பக்கத்தில் டெலிசியஸ் ஸ்நாக்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. போனதும் ஆட்டுக்கால் சூப்பு, சப்வே ஷவர்மா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது 3 ஆர்டர் பண்ணிட்டோம். மயிலாடுதுறையில் இன்னும் ஒரு கடையில் சப்வே ஷவர்மா கிடைக்கிது. இது எனக்கே தெரியாது, இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட் வந்து நம்ம நாக்கில் ஒட்டிருச்சு. அதுக்கப்புறம் எப்போ வெளியே போனாலும் இங்கே போய் நாங்கள் சாப்பிட்டு வருவோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வேறு லெவலில் நிறையவே கொடுப்பாங்க குவான்டிட்டி. ஸோ இங்கே வந்து சப்வே ஷவர்மா ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. ஒரு பன்னில் ஷவர்மா ஸ்டஃப் வச்சு கொடுக்குறாங்க. அந்த பன்னோட அந்த ஷவர்மா ஸ்டஃப்பில் சாப்பிடும் போது ஷவர்மாவோட இந்த டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மயிலாடுதுறை உறவுகளே, இந்த கடையை விசிட் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ரூமுக்கு காம்பினேஷன் கலர் வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து ஹாலுக்கு அடித்தோம். ஹாலில் வந்து எல்லோ கலர். கிச்சனில் ஏற்கனவே வால் ஸ்டிக்கர் ஒய்லட் கலரில் இருந்தனால எனக்குமே ஒய்லட் கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒய்லட் கலர் வாங்கியாச்சு. பெயிண்ட் அடித்தோடனே வீடை பார்த்தா வீடே வேறு மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பெயிண்ட்லாம் அடித்ததும் வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு வந்து ப்ரோ தண்ணியை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. எப்பவுமே எல்லாரும் பண்ணுறது தான். புது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு குடம் தண்ணியை கொண்டு போய் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற ஜாமான்கள்லாம் தூக்கணும்னு சொல்லுவாங்க. மாதிரியே எல்லாமே பண்ணியாச்சு. புது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அழுக்கு துணிகள்லாம் துவைச்சிடலான்ட்டு அன்னைக்கே நானும் துவைச்சிட்டேன். துணி காய போடுறத பார்த்துட்டு சஜ்வா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா. ஒவ்வொரு துணியாக எடுத்து கொடுத்தா. அவள் உதற அழகா பாருங்க, எவ்வளோ அழகா உதறி உதறி கொடுக்குறான்னு. அவள் எடுத்து கொடுக்குறத நானும் வாங்கி காய போட்டுட்டு இருந்தேன். தங்கச்சி எடுத்து கொடுக்குறத பார்த்துட்டு அக்காவும் என்னடா தங்கச்சி மட்டும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறா, நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்வாவும் வந்துட்டா. இஸ்வாவும் வந்து ஒவ்வொரு துணியாக புழிஞ்சு கொடுத்துட்டு இருந்தா. நானும் அதை எல்லாத்தையும் வாங்கி காய போட்டுட்டேன். மீதியான பெயிண்டில் ஒரு மெமரிஸாக இருக்கணும்னு இஸ்வா சஜ்வா கையை செல்ஃபில் வச்சாச்சு. இப்போ கிச்சனில் இருக்கவங்களுக்காக ஒரு டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். கிச்சன் வாலில் ஒரு வால் ஃபேன் மாட்டிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கிச்சனில் நின்றுட்டு இருப்போம். வெயில் காலத்துலலாம் ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். நம்ம வேலை பார்க்குறதுலேயே நம்மளுக்கு ரொம்ப வேர்த்துரும். அந்த மாதிரி டைமில் இந்த ஃபேன் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்கறிகள் நறுக்கும் போது, பாத்திரம் கழுவும் போது, அடுப்பு எரியாமல் இருக்கும்போது நம்ம எந்த வேலை பார்த்தாலும் இந்த ஃபேன் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மயிலாடுதுறையில் கொரோனாட்டில் அருணா பெட்ரோல் பங்க் பேக் சைடு தான் நம்ம கடை இருக்குது. என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபர்னிச்சர் வியாபாரம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ஹோல்சேல்லையும் கிடைக்கும், ரீட்டெயிலையும் கிடைக்கும். ஸோ நீங்கள் கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு தேவை ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஃபேனு உஷா கம்பெனிலேருந்து நம்ம வீட்டுக்கு போடுறதுக்காக ஸ்பெஷலாக வாங்கினோம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த கலர் தான் நம்ம வாலுக்கு ரொம்ப மேட்சாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததோட காற்று ரொம்பவே நல்லா வந்துச்சு. அதை விட ரொம்ப அழகாக ராயல் கூட இருந்துச்சு.
கடையிலேருந்து எடுத்தது தான். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வீடே ரொம்ப அழகாக தெரிஞ்சு இந்த பீரோ வச்சதுக்கப்புறம் 3 doors ப்ளஸ் மிரரோட நிறைய ஸ்பேசியஸோட இந்த பீரோ கிடைக்கிது ரொம்ப கம்மியான ப்ரைஸில். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ இந்த அடுப்பு வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் இந்த கலரில் இருக்கனால எல்லாம் மேட்சாக வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுப்பு வாங்கினோம். இதுவுமே நம்ம கடையிலேருந்து எடுத்தது தான். ரொம்ப அழகாக எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. 3 பர்னர்ஸோட விடியமில் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். 3 burners கிளாஸ் ஸ்டவ், லைஃப் டைம் வாரண்டி. இதோட ஸ்ட்ரக்சரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃப்ளாட்டாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. காலையில் எந்திரிச்சு ஃபஜர் தொழுதும் நானும் இஸ்வாவும் ரொம்ப அழகாக என் கூட எந்திரிச்சு தொழுதுட்டு பால் காய்ச்ச ரெடி ஆயாச்சு. நம்மளுக்கு பிடிச்ச புது அடுப்பில் பால் காய்ச்சும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே ஒரு ஹாப்பினஸோட நம்ம வீட்டுக்கு பால் காய்ச்சியாச்சு. நிறைய நாள் வீடு தேடி இருக்கோம், ஆனால் பக்கத்துலேயே வீடு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் நம்ம பக்கத்துலேயே எல்லா ரிலேஷனும் இருக்காங்க அப்படின்ற போது இன்னமும் ரொம்ப சந்தோஷம். இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். பால் காய்ச்சி நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. மௌலூது ஓதுறதுக்காக அஜர்த்தும் வந்துட்டாங்க. அஜர்த்து வேற யாரும் இல்லை, நம்ம ப்ரோவோட தம்பி தான். ஸோ இதுவும் பாருங்களேன், நம்ம ரிலேஷனே நம்ம வீட்டுக்கு வந்து ஓதுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுவும் எவ்வளோ பெரிய சந்தோஷம். எல்லாருமே நம்ம பக்கத்துலேயே இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமான ஒரு நாள்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அன்னைக்கு லஞ்ச் மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் சோறு, தால்ச்சா, மீன் ஃப்ரை, சிக்கன் 65, ரைத்தா, எக்கு, பாயாசம். இதுதான் அன்னைக்கோட மெனு. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லா வேலையும் ஒரே ஆளாக பார்க்காம எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு வேலையாக பார்க்கும்போது அதில் இருக்க ஃபீலே ஒரு தனி ஃபீலாக இருக்கும். நம்மளுக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு தனி ஃபீல் தான். எப்போவுமே இப்படி தான் பண்ணுவோம். எல்லா நேரமும் எல்லாரும் சேர்ந்து தான் இருப்போம். எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு எல்லாரும் திருப்தியாக உட்காந்து சாப்பிடுவோம். அன்னைக்கு அதுதான் நடந்துச்சு. மீன் எல்லாமே ஒரு ஆள் பொரிச்சாங்க, ஒரு ஆள் சமையல் செஞ்சாங்க, ஒரு ஆள் குழம்பு வச்சாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணி செஞ்சுக்குவோம். எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கால்வலி வந்துருச்சு. என் பொண்ணு ரொம்ப அழகாக எனக்கு உட்காந்து கால் அமைக்கி விட்டா. அன்னைக்கு ஒரு 11 பேத்துக்கு சாப்பாடு கொடுக்கலான்ட்டு சாப்பாடும் பேக் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. நாங்களும் எல்லாரும் திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.